ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் சீரியஸாக பாலிடிக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால சினிமா ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இல்லாமல் போயிடுச்சு. ரீசெண்டாக பார்த்தோம்னா பெரிய அளவில் பெரிய ஹீரோஸ் படங்களெல்லாம் ரிலீஸ் ஆகி நம்ம தேட்டரில் செலிப்ரேட் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு திரைப்படம் வரப்போகுது. அதுவும் நம்ம தளபதியோட ஃபேவரட் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ், நம்மளுக்கும் ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் லோகேஷ் அவர்கள் பார்த்தோம்னா தளபதி வச்சு 2 வெற்றி படங்களை கொடுத்துருந்தாரு, மாஸ்டர் லியோ அப்படின்னு. இப்போ அடுத்த வெற்றி படத்துக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இப்போ கூலி திரைப்படத்தை டேரக்ட் பண்ணி முடிச்சு படத்தை ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூலி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சேம் டைம் பார்த்தோம்னா ஆடியோ லான்ச்சும் நடந்திருக்கு. ஸோ கூலி படத்தோட ட்ரெய்லர் இதை பற்றி நம்ம ரிவ்யூலாம் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக பார்த்தோம்னா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக லோகேஷோட டீம் ஃபிலோமின் ராஜா, அன்பரி மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே பார்த்தோன்னா இருக்காங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, ஃபயராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லியோ ட்ரெய்லருக்கு பார்த்தோன்னா டஃப் கொடுக்குற லெவலில் தான் இது இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது, வேறு லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க ட்ரெய்லரையே. கண்டிப்பாக படம் பார்த்தோன்னா சம்பவமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வேறு உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா கேரக்டர்ஸே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி சாரோட படங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே அதர் ஸ்டேட்லேருந்து சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவார். இதுலேயும் பார்த்தோன்னா அமீர் கான்லாம் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ ட்ரெய்லர் அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தோன்னா இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஸ்டோரி நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக அதை வச்சு முடிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் பார்த்தோன்னா பெரிய அளவில் ரிவீல் பண்ணல. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ட்ரெய்லரில் வந்து ரஜினி சார் அவர்களே அதிகமாக மென்ஷன் பண்ணல, ஃப்ரேம் பார்த்தோன்னா கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. பட் படத்தில் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி லோகேஷ் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பார். ஸோ ரஜினி அவர்கள் பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் யங்களுக்குள்ளாக தான் நம்மளுக்கு தெரிகிறாரு. ஸோ அவர் பார்த்தோன்னா அவர் மேலே என்னதான் விமர்சனங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட அவர் பார்த்தோன்னா அந்த ஏஜில் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி நடிக்கிறது, அதுவும் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம்லாம் நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காகவே இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தோன்னா ரொம்ப வேலை வாங்குவார் அப்படிங்கிறது தெரியும். நெல்சன் கூட ஜெயிலெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் வேலை வாங்க விட்டுருந்தார். பட் லோகேஷ் அப்படி கிடையாது, வேலை வாங்கியிருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த படம் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அனிருத்தா சொல்லியிருக்காரு. அவர் வழக்கமாக பார்த்தோன்னா தளபதியோட லியோ, மாஸ்டர், அதுக்கப்புறமா விக்ரம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது ட்விட்டரில் பார்த்தோன்னா ஒரு ட்வீட் போடுவார். கிட்டத்தட்ட 5 ஃபயர் 6 கப்பு 7 கப்பு அப்படின்னு பார்த்தோன்னா விடுவார். அப்போவே தெரிஞ்சிடும் படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு. பட் இதுக்கு பார்த்தோன்னா நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன், இப்போவே பார்த்தோன்னா சொல்கிற பந்தயத்தில் நம்ம ஜெயிக்கிறோம் 10 கப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இப்போ ஃபயர் விட்டாக இருந்தால் சொல்லணும். ஆடியோ சில பேசியிருக்காரு. அந்த அளவில் தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. மியூசிக் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் ரஜினி அவர்களுக்கு அப்படின்னால இறங்கி செய்யக்கூடிய நபர் தான். ட்ரெய்லர்லேயுமே மியூசிக்லாம் பார்த்தோன்னா வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காப்புல. கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தோன்னா வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த படத்தில் இன்னும் நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போதே பார்த்தோன்னா நம்ம பெரிய அளவில் ரிவீல் பண்ணவும் வேண்டாம். அதே சமயம் பார்த்தோன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு வேல்யூ இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் தோணுது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கேரக்டர்ஸ் நிறைய வச்சாலே இந்த பிரச்சனைன்றது இருக்கும். லோகேஷ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அது எல்லாத்துக்கும் அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா நெல்சன் வந்து ஜெயிலில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். லோகேஷ் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல இந்த திரைப்படத்தில். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ட்ரெய்லர் பார்த்தோன்னா சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல் மாஸ்டர், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ லோகேஷ்க்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு பிளாக் பஸ்டர் ரெடி ஆகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கூலி ட்ரெய்லர் யாரெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு ஓகே அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.